நண்பா, இந்த வீடியோவில் வந்து நிறைய அதிர்ச்சியான செய்தி அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். எனக்கு ப்ரூஃப் கிடச்சிருக்கு, அதை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ தளபதியோட நியூஸை நான் கேள்விப்பட்டேன் இல்லைங்களா, சங்கீதா தளபதி அந்த டிவோர்ஸ் விஷயம். அது வந்து நான் கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஃபஸ்ட்டு தோன்றது என்னென்னா, ஐயோ என்னது தளபதி வந்து டிவோர்ஸா, இதனடா அது கஷ்டமாக இருக்கேன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த கேட்ட அடுத்த செகண்ட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது கஷ்டமாக தான் இருந்துச்சு. இது வந்து பொய்யா இருந்திருக்கிறதா, இது வந்து ரூமராக இருந்துடக்கூடாதா, ஏன்னா அது ரொம்ப வருஷமாகவே இந்த மாதிரி போயிட்டு தான் இருந்துகிட்ருக்கு. தளபதி விஜய் வந்து சங்கீதாவும் பிரிச்சுட்டாங்க அப்படி எப்படின்ட்டு வந்து ஸோ அந்த மாதிரி இருந்துடக்கூடாதா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுருந்தேன், அதுலேயும் அப்படி தான் சொல்லியிருந்தேன். இது பொய்யா இருந்துடக்கூடாதா, அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் வந்து அப்படி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதன் பிறகு அவங்க சொன்ன அந்த அலிகேஷன்ஸ் இருக்குது பாருங்கள், தளபதி மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. தளபதி பற்றி நிறைய விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது கேட்டதுக்கு அப்புறம் தாங்க வந்து என்னடா இது, இவங்க வந்து ஒய்ஃப் தானே, தளபதியோட ஒய்ஃப், இவ்வளோ அலிகேஷன்ஸ் வந்து தளபதி மேலே வந்து இவ்வளோ தப்பான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, ஏன் இப்படி பண்ணுறாங்க, என்ன விஷயம் அப்படின்ட்டு வந்து அதன் பிறகு தான் நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம சங்கீதா அண்ணி, அதாவது அப்போ அண்ணி இப்போ அண்ணின்னு தெரில, அக்கான்னு வச்சுக்கலாம். நம்ம சங்கீதா அக்கா நிறைய அலிகேஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க தளபதி மேலே. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2021 ஏப்ரல் மாதம் அப்போலேருந்தே வந்து தளபதி விஜய் வந்து வேற ஒரு ஆக்ட்ரஸ் கூட வந்து தொடர்பில் இருந்தார். அது நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் விஜய் கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி இது பண்ணிவிடுங்க விட்டுருங்க அப்படின்ட்டு வந்து அவரும் வந்து விட்டுருன்னு தான் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் வந்து அதன் பிறகும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து தொடர்ந்தார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எனக்கு வந்து அவர் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணலை, ஒரு ஒய்ஃபுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அது வந்து அவர் எனக்கு பண்ணலை, என்னை வந்து எதுவுமே பண்ண விடலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு நான் தனியாக இருந்தேன். ஆனால் விஜய் வந்து இதை கண்டினியூவாக தொடர்ந்தார். அதுக்கப்புறம் அந்த ஒரு நடிகைன்றது வந்து தளபதி விஜய் கூட இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து பப்ளிக்கில் வந்து போட்டுருந்தாங்க, சோஷியல் மீடியாவில் வந்து போட்டாங்க. அதெல்லாம் நான் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னுடைய பேபிஸாக இருக்கட்டும், என்னுடைய குழந்தைகளும் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு கஷ்டப்பட்டாங்க. என்னோடய ஃபேமிலிலாம் பார்த்துட்டு வந்து என்ன அப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன். நான் வந்து மன உளைச்சலுக்கு உண்டான, எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தளபதி விஜய் கிட்ட வந்து ஜீவனாம்சம் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அவருடைய நிலைமைக்கு அவருடைய தகுதிக்கு எவ்வளோ பணம் கிடைக்குமோ அது எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சங்கீதா அவங்க வந்து கேட்டிருக்காங்க, பணமும் கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே தாங்க விஷயமே இருக்குது. இது வரைக்கும் வந்து நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன், அதுதாங்க நான் சொன்ன அந்த விஷயம். என்னென்னா, இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, அதாவது பிப்ரவரி 27. ஆனால் இந்த ஒரு செய்தி இவங்க வந்து கம்ப்ளைண்ட் எப்போ ஃபைல் பண்ணாங்கன்னா பிப்ரவரி 24 இதை வந்து விஷயத்தோன்றது வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது எப்போ ப்ரெஸ்ஸுக்கு வந்திருக்கு, எப்போ வந்து நியூஸ் சேனல்ஸ் மீடியாவுக்கு சோசியல் மீடியாவுக்கு வந்திருக்குன்னா இன்றைக்கி. அது ஏன் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி சாயந்தரம் இந்த ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா சனி ஞாயிறுன்றது வந்து ஸ்கூலு காலேஜ் நிறைய பேருக்கு வந்து ஆஃபீஸ்லாம் லீவாக இருக்கட்டும், இதை பற்றியே தமிழ்நாடு முழுக்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. விஜய் பற்றி தப்பாக வந்து எல்லாரும் பேசுவாங்க. அதை வச்சு விஜயோட பேர் வந்து கெடுத்துடலாம். ஸோ வந்து இந்த 2 நாள் வந்து பீக்காக இருந்துட்டு இருக்கும், விஜய் பற்றி தான் வந்து எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, வேறு எந்த விஷயமும் பேச மாட்டாங்க. திமுகவில் நடக்கிற ஊழலாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், அதை பற்றியுமே யாரும் பேச மாட்டாங்க. இப்போ KN நேரு பற்றி இந்த ஊழல் பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லைங்களா, லஞ்சம் வாங்கிட்டாருன்ற மாதிரி, அந்த மாதிரி பிரச்சனையும் யாரும் பேச மாட்டாங்க. 24 hours வந்து விஜய் பற்றியே பேசுவாங்க. விஜய் அப்படி பண்ணிட்டாரு, விஜய் அப்படி பண்ணிட்டாரு, ஒய்ஃப் அப்படி பண்ணிட்டாருன்ட்டு வந்து இதையே வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படின்ற மாதிரி வந்து திமுக சார்பில் வந்து பண்ண பிளான் தாங்க இது. அது மட்டும் கிடையாது, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2021 ஏப்ரல் மாதம், அந்த மாதத்தில் வந்து இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க நினச்சிருந்தா 2021 அப்பயே இந்த மாதிரி ஒரு ஃபைல் பண்ணியிருக்கலாம், அப்பயே வந்து டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம். 2022 இருக்கு இல்லைங்களா, அப்போ அப்ளை பண்ணியிருக்கலாம். 2023 பண்ணியிருக்கலாம், 24 பண்ணியிருக்கலாம், ஏன் 25 கூட பண்ணியிருக்கலாங்க. ஆனால் 2026 தான் வந்து தளபதி விஜய் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, 2026 ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, எலெக்ஷன்ஸ் இன்னும் வர 1.5 மாதம் தாங்க இருக்குது. ஏப்ரல் மாதம் அப்படின்றது வந்து எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஏப்ரல் மாதம் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது அப்படின்றது வந்து திருமதி சங்கீதா விஜய்க்குமே தெரியும். ஆனால் அவங்க இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியுதுங்களா இல்லையா, எதுக்காக அப்படின்னா, அந்த 1.5 மாதத்தில் வந்து எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. இப்போ இந்த நியூஸ் பற்றிலாம் பேசிட்டு இருந்தாங்கன்னா விஜய்க்கு வந்து கெட்ட பேர் வரும். விஜய் வந்து ஒய்ஃபே இப்படி பண்ணிட்டு இருக்காரு, இவர் வந்து தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகிறாரு, பர்சனல் லைஃபே வந்து சரியில்லை, ஒரு நடிகை கூட வந்து இது பண்ணிட்டு இருக்காங்களே, இவர் வந்து என்ன தமிழ்நாட்டை ஆள போகிறாருன்ற மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ பரபரப்பாக வரும்ன்றதுக்காகவே வந்து இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதான் சொல்கிறேன், அவங்க நினச்சிருந்தா ஒரு 4 வருஷம் முன்னாடி கொடுத்துருக்கலாம், 3 வருஷம் முன்னாடி கொடுத்துருக்கலாம், 2 வருஷம் முன்னாடி கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கும் தெரியும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, இன்னும் ஏப்ரல் மாதம் வரப்போகுது. இவரும் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக இருக்காரு, தனி கட்சி தொடங்கி அவர் வந்து நடத்திட்டு இருக்காருன்றது வந்து நம்ம அன்னைக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சும் கூட வந்து இந்த டைம் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்பயே வந்து உங்களுக்கு தெரியும் ஏன் இது நடக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் கிடையாதுங்க, இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, அதாவது இந்த ஒரு வழக்கு அப்படின்றத வந்து கோர்ட்டில் என்னைக்கு விசாரிக்க போகிறாங்கன்னா ஏப்ரல் 20, அதாவது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, அந்த எலெக்ஷன்ஸ் அந்த கிட்டத்தட்ட அந்த நாட்களில் வந்து இது விசாரிக்க போகிறாங்களா.
தான். ஸோ எலெக்ஷனும் வந்து அந்த டைம் தான் நடக்க போகுது. இந்த விஷயங்கள் வந்து அப்பயும் வந்து பரபரப்பாக பேசும். விஜய்க்கு நெகட்டிவான விஷயம் அப்போ ஃப்ரெஷ்ஷாக வரும்பொழுது வந்து அப்போ அதை பற்றி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து இதை வந்து கொண்டு போகலாம், அரசியல் பிரச்சாரத்தில் வந்து விஜயோட பர்சனல் லைஃப் வந்து பேசலாம் அப்படின்றதுக்காக வந்து ஏப்ரல் 20 உங்களுக்கு புரியுதுங்களா எவ்வளோ ஒரு பிளான் இருக்குன்ட்டு வந்து. அதாவது வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க நினச்சிருந்தாங்கன்னா 4 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கலாம். அவங்க இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன்ஸ் வந்து 1.5 மாதம் தான் இருக்குது, இப்போ வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு நியூஸ் அப்படின்றது வந்து 2 நாளுக்கு முன்னாடி 24ஆம் தேதி அவங்க அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அது எப்போ வேணால் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம் நியூஸ் சேனல்ஸ். ஆனால் வந்து இப்போ ப்ரைம் டே தானே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை போட்டால் தான் 2 நாள் வந்து ப்ரைம் டே இருக்கும். நல்லா வசதியாக வந்து இதை விஷயத்தை வந்து நிறைய கண்டென்ட் கிடைக்கும், சனி ஞாயிறு வச்சு ஓட்டலாம் அப்படின்றதுக்காக வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? திமுகவோட முரசொலி செல்வம் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துருந்தார் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம சங்கீதா விஜய் வந்து போயிருக்காங்க. சங்கீதா விஜய் போனது வந்து பிரச்சனை கிடையாது, ஆனால் அவங்க வந்து தளபதி விஜய் சார்பாக போகல. அப்போ என்ன சொன்னாங்க நிறைய பேர், அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர், முக்கிய தலைவர், அதனால் தளபதி விஜய் சார்பாக வந்து தளபதியோட ஒய்ஃபு போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா 2021 பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ தளபதி விஜய் சார்பாக கூட நீங்கள் போகல அப்படின்னா திமுக அவங்க சம்மந்தப்பட்ட அந்த ஒரு இறப்பில் வந்து நீங்கள் ஏன் போனீங்க அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் அப்படின்றது சோசியல் மீடியாவில் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அங்கே வந்து நம்ம கனிமொழி அக்கா இருக்காங்களே, திமுகவோட கனிமொழி அக்கா, அவங்க வந்து கூட இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அதை பெருசாக எடுத்துக்கல, என்ன இருந்துட்டு போது ஏதாச்சும் நார்மலாக பார்த்துருக்காங்க பேசியிருக்காங்கன்ட்டு. ஆனால் தளபதி மேலே வந்து இவ்வளோ ஒரு புகார் கொடுப்பாங்க. இப்படி பேசும்பொழுது வந்து கனிமொழி கூட வந்து அப்போ பேசியிருக்காங்கன்னா அப்பயே நம்ம வந்து இதெல்லாம் கவனிக்காம விட்டுட்டோமே அப்படின்ட்டு வந்து தளபதியோட ஃபேன்ஸோ பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து கூட முக ஸ்டாலினுமே இருக்காரு, ஸ்டாலின் இருக்காங்க கூட, பக்கத்தில் கனிமொழி இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கூட இருக்கும்போதே வந்து சங்கீதா விஜய் இந்த மாதிரி வந்து பண்ணுறதை பார்த்து இப்போ தான் இதை எடுத்து போட்டு ஆஹா அப்போ என்னமோ இருந்துட்டு இருக்கு, திமுகவுக்கும் சங்கீதா விஜயம் வந்து என்னமோ இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பேசிட்டு இருக்கேன் நண்பன். நான் வந்து சொல்லலை, ஏன்னா இந்த ஃபோட்டோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் போட்டு அப்போ திமுக சொல்லி தான் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்களா போகிறாங்களான்ற மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையாக இருக்கலாம், உண்மை இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தளபதி விஜய் வந்து என்ன வழியில் வந்து அழிக்க நினைச்சாங்க அது எதுவுமே வந்து முடியல. கரூர் விஷயத்தை வச்சு அழிக்க நினைச்சாங்க, அது வந்து கரூர் மக்களே செருப்பு காட்டி அடிச்சிட்டாங்க, தமிழ்நாட்டு மக்களும் செருப்பு கொண்டு அடிச்சிட்டாங்க. எஸ்ஆர் விஷயத்தில் அழிக்க நினைச்சாங்க, அதுவும் முடியலை. ஜனநாயகன் படத்தை ஒழிச்சிட்டா தளபதி விஜய் வந்து ஒழிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம இழுத்தடிச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காம அது ஒரு பெரிய பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அதையும் வந்து தளபதி விஜய் வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ணிட்டாரு. தமிழ்நாட்டு மக்களும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேகா மாநாடு நடத்துகிற பர்மிஷன் கேட்டாங்கன்னா அதுக்கும் வந்து பர்மிஷன் கொடுக்காம இருந்தாங்க. அதுவும் வந்து தளபதி விஜய் வந்து ஃபேஸ் பண்ணாரு. நீங்கள் 5000 பேர் கொடுங்க, 10000 பேர் கொடுங்க, அதை வச்சு நான் வந்து பர்மிஷன் வாங்கி நான் பண்ணிக்கிறேன்ற மாதிரி வந்து அதையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு ஷோக்கு பர்மிஷன் கிடையாது. தளபதி எங்கேயாவது போனாரு, அங்கே கூட்டத்தில் ஏதாவது நடந்துருச்சுன்னா அதை வந்து ஃபிளாஷ் நியூஸ் ஆக்கணும். அந்த மாதிரி எவ்வளோக்கு வந்து தளபதி விஜய் வந்து அழிச்சணும் ஒழிச்சணும்னு வந்து அவ்வளோ விஷயம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாமே வந்து தளபதி விஜய் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து டீல் பண்ணிட்டாரு. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து தன்னோட அண்ணனா தம்பியா அந்த மாதிரி வந்து தளபதி விஜய் வந்து நினச்சிட்டு இருக்கிறப்ப வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படின்ட்டு வந்து கடைசியாக வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப் வச்சு வந்து அதை வச்சு அடிச்சு காலி பண்ணலாம், தளபதியோட ஃபேமிலி லைஃப் வச்சு காலி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து கடைசியாக இதுக்குமே வந்து போயிட்டாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு கட்சி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவாங்க, எவ்வளோ கேவலமான விஷயம் வேணால் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு வந்து இதுதான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அந்த அளவுக்கு வந்து கேவலமாக ஒரு கட்சி வந்து பண்ணிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. நான் சொன்ன பாயிண்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான செருப்படி அப்படின்றது வந்து கூடிய சீக்கிரம் கொடுப்பாங்க அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.